ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் தமிழ் சேனல். இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியை பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போது இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தாவர உள்ளமைப்பியல் மற்றும் உடற்செயலியல் அப்படிங்கிறது, அதாவது பிளான்ட் அனாட்டானமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற பாடப்பகுதி தான் பார்க்குறோம். இந்த பாடப்பகுதியினுடைய கண்டென்ட் மேப், கான்செப்ட் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் பிளான்ட் அனாட்டாமியில் மோனோகாட், டைகாட், ரூட், ஸ்டெம்மு, லீவ்ஸை பற்றியும் வாஸ்குலர் சிஸ்டத்தை பற்றியும் கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து குளோரோபிளாஸ்டோடைய ஸ்ட்ரக்சரு, லைட் டிபெண்ட் அண்ட் இன்டிபெண்ட் ரியாக்ஷன், அதாவது ஒளிசார் அதாவது இருள்வினை, ஒளிவினை ஆகியவற்றை பற்றியும் அதனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெஸ்பிரேஷன் எடுக்கும்போது மைட்டோகாண்ட்ரியனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்து அதில் இருக்கக்கூடிய காற்று பரிமாற்ற நிகழ்வுகளான கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலின்னு சொல்லக்கூடிய இடிசி, அப்புறம் அதனுடைய அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் பற்றிலாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றல் நோக்கங்களை பற்றி பார்க்கும்போது, அண்டர்ஸ்டாண்ட் வாஸ்குலர் திசு சிஸ்டம், தேர் டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், வாஸ்குலர் திசுக்களுடைய வகைகள் மற்றும் பணிகளை புரிந்து கொள்ளுதல். அந்த வாஸ்குலர் திசுக்கள்ங்கிறது வந்து த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் ஸ்டெம் லீஃப் அண்ட் மோனோகாட் ரூட் ஸ்டெம் லீஃபில் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஷியேட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் ஸ்டெம் லீஃப் வித் த மோனோகாட் ரூட் ஸ்டெம் லீஃப், நேம் த டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட், பசுங்கணியத்தில் காணப்படக்கூடிய ஒளிச்சேர்க்கை நிறமிகளை பற்றியும், எலாபரேட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், அதாவது கணிகத்தினுடைய அமைப்பு மற்றும் பணிகளை தெரிந்து கொள்ளுதல், எனுமரேட் த ஸ்டெப் இன்வால்வ்ட் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை நிகழ்வின் படிநிலைகள், அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவினுடைய அமைப்பு, லிஸ்ட் த பேசிக் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏரோபிக் அண்ட் ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசத்தின் அடிப்படை நிகழ்வுகளை பற்றி அறிதல் ஆகியவற்றெல்லாம் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பிளான்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியிங் டிகிரி ஆஃப் ஆர்கனைசேஷன், தாவரங்கள் பல்வேறு கட்டமைப்புகளை காணப்படுகிறது. அதாவது ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகுல்ஸ், அதாவது அணுக்கள் ஒன்றிணைந்து மூலக்கூறுகளையும், மாலிகுல்ஸ் இன்டு ஆர்கனல்ஸ், மூலக்கூறுகள் இணைந்து செல்களையும், செல்கள் இணைந்து திசுக்களையும், திசுக்கள் இணைந்து உறுப்புகளையும், உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலத்தையும் உருவாக்கக்கூடிய படிநிலைகளை 7ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. The first account of internal structure of plant was published by English physician Nehemiah Crew. நெகமையா குரு என்பவர் தான் முதல்ல தாவரத்தினுடைய உள்ளமைப்புகளை பற்றிய தகவலை வெளியிட்டார், தொகுப்பத்தை வெளியிட்டார். அதனால் அவரை he is known as father of plant anatomy அப்படின்னு அழைக்கிறாங்க. Plant anatomy is the study of internal structure of plant, தாவரத்தின் உள்ளமைப்பை பற்றி அறியக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு. இதை பற்றி நம்ம 9th, அதாவது 9ஆம் வகுப்பில் இந்த தாவர உள்ளமைப்பியல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா திசுவினுடைய அமைப்பை பற்றி ஒரு பாடப்பகுதியில் பார்த்தோம். 18வது பாடப்பகுதியில் நம்ம பார்த்தோம். திசுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசு ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டிசிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின், அதாவது திசுக்கள் என்பவை அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்டு அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய செல்களின் தொகுப்பை தான் நம்ம வந்து திசு அப்படின்னு சொல்கிறோம். பகுப்படையக்கூடிய டிவைடிங் கெப்பாசிட்டியை பொறுத்து, அதாவது பகுப்படையும் தன்மையின் அடிப்படையில் அதை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. மெரிஸ்டம்ஸ் ஆல் மெரிஸ்மேட்டிக் திசு அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஆக்கு திசுன்னு சொல்கிறது, பர்மனன்ட் திசுன்னு சொல்லக்கூடியது நிலைத்த திசுக்கள் அப்படின்னு 2 வகையான திசுக்களை நம்ம பார்த்துருக்கோம். இது 9ஆம் வகுப்பில் நம்ம பார்த்தது தான். கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் த மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லிவிங் செல்லு. அதனுடைய செல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்மாலாக இருக்கும், ஓவலாக இருக்கும், பாலிகோனல், பல்வேறு வடிவங்களில் காணப்படக்கூடியது, வட்ட வடிவத்தில் காணப்படக்கூடியது. இதனுடைய சுவர் பார்த்திங்கன்னா தின் வால்டு டென்ஸ் சைட்டோபிளாசம், அடர்த்தியான சைட்டோபிளாசத்தை கொண்ட லார்ஜ் நியூக்ளியேட், பெரிய நியூக்ளியஸையும் சிறிய சிறிய காற்று குமிழ்களையும் கொண்டது, ஸ்மால் வாக்குவல். அண்டர்கோ
மைட்டாட்டிக் செல் பிரீதர். மைட்டாசிஸ் செல் பிரீதரில் இது ஈடுபடக்கூடியது. இது வந்து உணவுப் பொருட்களை சேமிக்காது. தே டு நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல். அதாவது அதனுடைய பொசிஷன் அடிப்படையில் இந்த மெரிஸ்டம் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம், அதுக்கப்புறம் லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது எபிக்கல் மெரிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நுனியாக்க திசுன்னு அழைக்கப்படக்கூடியது. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய நீள்போக்கு வளர்ச்சிக்கு இது காரணமாக அமையுது. வேர்லேயும் தண்டுலேயும் நீள்போக்கு வளர்ச்சிக்கு இது காரணமாக அமையுது. இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடையாக்க திசுன்னு அழைக்கப்படக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி க்ரோத்தில் வரக்கூடியது. இதான் இங்கேயே கொடுத்துருப்பான். இட் இஸ் லை பிட்வீன் த ரீஜின் ஆஃப் த பர்மனன்ட் திசு அண்ட் இட் இஸ் பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டம். அதாவது முன்னாடியே பார்த்தோம் பிரைமரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் சொன்னோம். அதாவது நீள்போக்கில் வளர்ச்சி அடையக்கூடியது அப்படிங்கிறதுல இந்த இடையாக்க திசு. இந்த இடையாக்க திசு வளர வளர தான் அதனுடைய நீளம் அதிகரிக்கும். இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையினுடைய அடிப்பகுதி, அதாவது பேஸ் ஆஃப் லீஃப் அப்படிங்கிறது இதில் பைனஸ் செடியில். அதே மாதிரி இன்டர்னோடு அப்படிங்கிறதுங்க பார்த்திங்கன்னா கணுவிடை பகுதி கிராஸில் புல்லில் வந்து இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம் சொல்லக்கூடிய இடையாக்க திசு இந்த இடத்துல காணப்படுகிறது. அடுத்தது லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தே ஆர் அரேஞ்ச்டு பேரலல் அண்டு காஸ் த திக்னஸ் ஆஃப் த பிளான்ட் பார்ட் அப்படின்னு சொன்னோம். அதாவது தாவரத்தினுடைய பகுதியினுடைய அளவு, பக்கவாட்டு அளவு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சின்னதாக ஒரு செடி வச்சுருப்போம், அது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வித்து டயமீட்டர் இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா 4 டயமீட்டர் இருக்கிற மாதிரி அதனுடைய சுற்றளவு பெருசு இருக்கும். அந்த மாதிரி பக்கவாட்டில் ஒரு தாவரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்க ஆக்கு திசுன்னு சொல்லக்கூடிய லேட்ரல் மெரிஸ்டம் தான். முன்னாடியே சொன்னது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரத்தினுடைய முதலாம் வளர்ச்சி, அதாவது பிரைமரி எலாங்கேஷன், பிரைமரி க்ரோத்துக்கும் செகண்டரி க்ரோத்துக்கும் இதுதான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. Permanent tissue are those in which growth has stopped either completely for the time being. பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்கள் தான் வந்து இந்த நிலைத்த திசுக்களில் காணப்படும். At time they become meristematic partly or wholly. முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ. இந்த பர்மனன்ட் திசு ஆர் 2 டைப்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிம்பிள் திசு, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிம்பிள் திசு என்னவா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த பேரன் கைமா அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பேரன் கைமாவுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது பேரன் கைமா, ஏரன் கைமா, குளோரன் கைமா, இது 3மே இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் கைமாவில் தான் வருது. இப்போ பேரன்கைமா ஆர் சிம்பிளி பர்மனன்ட் டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். இது வந்து உயிருள்ள செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பேரன்கைமா. இது எந்த கேட்டகரியில் வருதுன்னு சொன்னோம்? சிம்பிள் திசுவில் வருது, எளிய திசுக்களில் வரக்கூடியது. பேரன்கைமா செல்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? தின் வால்டு, அதாவது சன்னமாக மெல்லிய சோறுடையது. ரவுண்டட் அண்டு பாலிகோனல் இன் த ஷேப், அதாவது வட்ட முட்டை வடிவம் அல்லது பலகோண வடிவத்தில் காணப்படக்கூடியது. வெல் டெவலப்டு ஸ்பேஸ் அமங் தம், அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் காற்று இடைவெளிகள் மாதிரி இருக்கக்கூடிய கேப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இன் அக்வாட்டிக் பிளான்ட்டு, நீர் தாவரத்தில் பார்த்தீங்கன்னா பேரன்கைமா எப்படி இருக்கும்னா இன்டர் செல்லுலார் ஏர் ஸ்பேஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஏரன்கைமா. இன்டர் செல்லுலார் செல் இடைவெளி பகுதிகள் காணப்படும். அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏரன்கைமா அப்படின்னு பேர். வென் எக்ஸ்போர்ட்ஸ் டு லைட்டு, எப்போ வந்து அது வந்து சூரிய வெளிச்சத்தை ஃபேஸ் பண்ணுதோ அப்போ அந்த பேரன்கைமா செல் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரன் கைமாவாக மாறுது. என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து நிறமி பொருள் உருவாகுது. அந்த நிறமி பொருள் தான் வந்து குளோரோஃபில்னு சொல்லக்கூடிய பச்சையம். பச்சையம் இருக்கிறனால அதனுடைய பேர் என்னவா மாறிடுதுன்னா குளோரன் கைமா அப்படின்னு மாறிடுது. பேரன் கைமா மே ஸ்டோர் வாட்டர் இன் மெனி சக்குலண்ட் அண்டு extrophytic plants. It also serve the function of storage of food reserve, absorption, buoyancy, secretion, etc. அதாவது சதைப்பற்றுள்ள மற்றும் வறண்ட நில தாவரங்களில் பாரன்கைமா வந்து நீரை சேமிக்குது. அதாவது சதைப்பற்றுள்ளது, அப்புறம் வறண்ட நிலத்தில் இருக்குன்னா இதே சப்பாத்தி கல்லி மாதிரி இருக்கக்கூடிய தாவரம்.
அந்த இடத்துல என்ன இது இல்லாமல் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை சேமிக்கிறது, அப்புறம் உறிஞ்சுதல், மிதத்தல், பயோஎன்சினா மிதத்தல், சுரத்தல், செக்ரீஷன், இந்த வேலைகள்லாம் பயன்படுத்துது. இன் பொட்டாட்டோ பாரன்கைமா வேக்குவல்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஸ்டார்ச். அதாவது உருளைக்கிழங்கில் பார்த்தோம்னா பாரன்கைமா வந்து எம்டியாக இருக்கக்கூடிய பகுதியில் ஸ்டார்ச் இருக்குது. இன் ஆப்பிள் பேரன்கைமா ஸ்டோர் சுகர். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா பாரன்கைமா இருக்கிற இடத்துல தான் சுகர் காணப்படுகிறது. அதனால தான் ஆப்பிளும் உருளைக்கிழங்கும் நமக்கு இனிப்பு சுவையை தருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோலன் கைமான்னு சொல்கிறது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேரன்கைமா வந்து லிவிங் செல்லு, இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் திசு. கோலன் கைமா இஸ் எ லிவிங் திசு ஃபவுண்ட் பெனித் த எபிடெர்மிஸ். அதாவது எபிடெர்மிஸு கீழே காணப்படக்கூடியது, புறத்தோல்னு சொல்லுவோம். அந்த புறத்தோல் கீழே காணப்படக்கூடியது. செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் வித் அன்ஈவன்லி திக்கண்டு வால். அதாவது ஒரு சீரற்ற தடித்த அமைப்பாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சன்னமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள் ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்குது, இந்த இடத்துல சன்னமாக இருக்குது. அந்த மாதிரி அன்ஈவன்ட்டாக இருக்குமா அதனுடைய செல்லுடைய வால். செல் ஹாவ் ரெக்டாங்குலர் ஒப்ளிக்யூ ஆர் டேப்பரிங் எண்ட் அண்டு பெரிஸ்டன் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட சதுர அமைப்பு சிறுத்த முனையுடைய புரோட்டோபிளாசத்தை பெற்றிருக்கக்கூடியது. தே பொசஸ் திக் பிரைமரி நான் லிக்னிஃபைடு வால். அதாவது அதோடைய தடித்த லிக்னின் இல்லாத செல் சுவர்களை இவை கொண்டுள்ளது. லிக்னின்ற ஒரு பொருள் இல்லாது, அதனால தான் நான் லிக்னிஃபைடு வால்னு சொல்லியிருக்காங்க. தே ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோவிங் ஆர்கன்ஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா தாவரங்களுக்கு வந்து வலிமை தரக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு செடி வந்து சன்னமாக இருந்தாலும் காற்றடிக்கும் போது வளைஞ்சி ஒடிஞ்சு போகாமல் இருக்கிற. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளீரன் கைமான்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்க்ளீரன் கைமா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் திக் வால்டு செல் விச் ஆர் ஆஃபன் லிக்னிஃபைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்னின் இருக்கக்கூடிய பொருள் காணப்படுதில்லை. முதிர்ந்த நிலையில் ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் ஆர் டெட் அண்ட் டூ நாட் பொசஸ் லிவிங் புரோட்டோபிளாஸ் அட் மெச்சூரிட்டி. முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் அற்று காணப்படுறதுனால இறந்த செல்களாகும். இதில் 2 வகையான செல்கள் காணப்படுகிறது. இது வந்து இறந்த செல்னு அழைக்கப்படக்கூடியது. இறந்த செல், உயிருள்ள செல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரன்கைமா, இறந்த செல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. இது 2 வகையான பொருளை செல்களை கொண்டிருக்கு. ஒன்று ஃபைப்ரஸ், மற்றொன்று ஸ்க்ளீரைடு அப்படின்னு சொல்கிறது. நார்கள் மற்றும் ஸ்க்ளீரைடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்கள், இது வந்து ஃபைப்ரஸ், இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபைபரு. இதில் நேரோ லூமன் லிக்னிஃபைடு திக் வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ளீரைடு இதனுடைய ஸ்ட்ரக்சர் இது. சரி, the fibrous are elongated sclerochromatous cells usually with pointed end. அதாவது இந்த நார்கள் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், குறுகிய ஒரு முனையை கொண்ட மாதிரி ஒரு அமைப்பில், இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் காணப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா the walls are lignified. அதுவும் படத்தில் சொல்லியிருக்கோம், லிக்னிஃபைடுங்கிற சுவர்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபைப்ரஸ் ஆர் abundantly ஃபவுண்ட் இன் மெனி பிளான்ட்ஸ். இது நிறைய தாவரங்கள்லையும் இந்த ஃபைபர்ஸ் இருக்குது. இதோட ஆவரேஜ் லென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 3 மில்லிமீட்டர் வரைக்கும் இதனுடைய ஆவரேஜ் லென்த்து. பட் சில தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குதான். அதாவது லினம் யுசிட்டாசிமம் அப்படிங்கிற ஆலி தாவரம், ஆலிவுது ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறது ஆலிவுது. அதே மாதிரி கனாபினஸ் சட்டைவா அப்படிங்கிறது சணல், ஹெம்புங்கிறது சணல். கார்கோரஸ் காப்சலீர்ஸ் அப்படிங்கிறதும் சணல் தான், சணலில் ஒரு வெரைட்டி. இதனுடைய ஃபைபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து ரொம்ப ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. எதுலேருந்துன்னா 20 மில்லிமீட்டர்லேருந்து 550 மில்லிமீட்டர் வரைக்கும் இதனுடைய நீளம் காணப்படுகிறது. அடுத்தது வந்து ஸ்க்ளீரைடுன்னு சொல்லக்கூடியது. ஸ்க்ளீரைடு ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட் பாடி. இது வந்து தாவர உடல் முழுவதும் பரவி காணப்படக்கூடியது. இது வந்து வழக்கமாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ்வலி ப்ராட் மே அக்வர் இன் சிங்கிள் ஆர் இன் குரூப். அதாவது தனியாகவோ ஒற்றையாகவோ இல்லை தொகுப்பாகவோ காணப்படக்கூடியது. ஸ்க்ளீரைட்ஸ் ஆர் ஐசோடயமெட்ரிக் வித் லிக்னிஃபைடு வால். அதாவது இதனுடைய செல் சுவர்கள் வந்து ஒத்த அமைப்பைக்கூடியது. ஒத்த அமைப்புக்கு பேர் தான் ஐசோடயமெட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒத்த அமைப்பை இருக்கக்கூடிய லிக்னின் பொருளால் ஆக்கப்பட்ட அமைப்பை கொண்டது. இது பிட்ஸ் ஆர் ப்ராமினன்ட் அண்டு சீன் அலாங் த வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செல் சுவர்களில் வந்து குழிகள், சின்ன சின்னதாக பிட்ஸ் குழிகள் நிலைத்த தோற்றத்துடன் காணப்படக்கூடியது.
இந்த லூமன் இஸ் ஃபில்டு வித் வால் மெட்டீரியல். லூமன்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல் அறை, அதில் வந்து பார்த்திங்கன்னா வால் மெட்டீரியல் செல் சுவர் பொருட்களால் நிரம்பி இருக்கும் இந்த லூமன். ஸ்க்ளெரைட்ஸ் ஆர் ஆல்சோ காமன் இன் ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் மற்றும் விதைகளில் காமனாக காணப்படக்கூடியது. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். Complex tissues are made of more than one type of cells that work together as a unit. ஒன்றுக்கு மேற்பட்ட பலவகையான செல்களால் ஆனவை தான் இந்த கூட்டு திசுக்கள் சொல்லக்கூடியது. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் பேரன்கைமா அண்டு ஸ்க்ளீரன்கைமா. கூட்டு திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரன்கைமா செல்களும் ஸ்க்ளீரன்கைமா செல்களும் தான் காணப்படும். கோலன்கைமா செல்கள் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் சச் திசு. இந்த இதில் வந்து கோலன்கைமா காணப்படுவது கிடையாது. இதற்கான உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைலம், ப்ளோயம், இது ரெண்டு தான் வந்து கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சைலம் எடுக்கும்போது சைலம் இஸ் ஏ கண்டக்டிங் திசு விச் கண்டக்ட் வாட்டர், மினரல், நியூட்ரிஷன் அப்வர்ட் ஃப்ரம் த ரூட் டு லீவ்ஸ். வேர்களிலிருந்து இலைகளுக்கு நீரையும் தாது உப்புக்களையும் கடத்தக்கூடிய பணியை தான் இந்த சைலம் செய்யுது. சைலம் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் பாடி. சைலமானது அந்த தாவர உடலுக்கு உறுதியளிக்குது. இதில் 4 வகையான பொருட்களால் ஆக்கப்பட்டது தான், அதாவது கூட்டு பொருட்களால் ஆக்கப்பட்டது தான் சைலம். அதாவது சைலம் ட்ரக்கீடுகள், சைலம் ஃபைபர்ஸ், சைலம் வெசல்ஸ், சைலம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைலம் ட்ரக்கீட். தே ஆர் எலாங்கேட்டட் டியூப் லைக் டெட் செல்ஸ் வித் ஹார்ட், திக் அண்ட் லிக்னிட் வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட குழாய் போன்றது, தடித்த மற்றும் லிக்னின் சுவர்களை கொண்ட டெட் செல், இறந்த செல். தர் எண்ட்ஸ் ஆர் டேப்பரிங். அதனுடைய முனைகள் வந்து பார்த்திங்கன்னா மழுங்கி அதே நேரத்தில் என்ன பண்ணுது, சிசில் லைக் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா சிறுத்த உளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது புரோட்டோபிளாஸ்ட்டு அற்றது, புரோட்டோபிளாஸ்ட்டு அவாய்டுங்கிற சொல்கிறோம்ல, அது மாதிரி டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். தே ஹாவ் லார்ஜ் லூமன் வித்தவுட் எனி கண்டென்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா லூமனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் இல்லை, லூமனில் எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒரு உட்கொள் பகுதி, அதாவது உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. தேர் ஃபங்க்ஷன் இஸ் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு ப்ரொவைடிங் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உறுதியளிப்பதும் தாவரங்களுக்கு வலிமை அளிப்பதையும் நீரை கடத்துவதுக்கூடியது தான் இதனுடைய பணி. சைலம் ஃபைபர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட். இதுவும் நீண்டது, லிக்னின் இருக்கும், லிக்னிஃபைட் அண்ட் பாயிண்டட் அட் போத் த எண்டு. 2 முனைகளும் கூரானது. இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் ஃபைபர் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். இது வந்து நீரை கடத்தலை, ஆனால் மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைலம் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தீஸ் ஆர் லாங் சிலிண்ட்ரிக்கல், உருளை வடிவம் கொண்டது. உருளை வடிவம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது குழாய் வடிவத்தில் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதுலேயே லிக்னிஃபைடு வால் காணப்படுகிறது. வைடு சென்ட்ரல் லூமன், அதாவது அகன்ற மைய குழிகளை பெற்றிருக்கிறது. இதுலேயும் தீஸ் செல்ஸ் ஆர் டெட் ஆஸ் தீஸ் டூ நாட் ஹேவ் புரோட்டோபிளாஸ்ட். இது வந்து இறந்ததுனால இதில் வந்து புரோட்டோபிளாஸ்ட் கிடையாது. எது உயிருள்ளதாக இருக்கோ அதில் தான் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும். They are arranged in longitudinal series in which partitioned wall, அதாவது transfer wallனு சொல்லக்கூடியது. இந்த transfer wall are preferred and so the entire structure look like a water pipe. அதாவது இதனுடைய உள்ளுக்குள்ளார உள்ளீடற்ற அமைப்பை கொண்டு இருக்கிறனால இது ஒரு நீர்க்குழாய் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர், ஆல்சோ ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். இதனுடைய வேலை நீரை கடத்துவது. இதை போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கீடு மாதிரியே இதுவும் வந்து வாட்டரை சப்ளை பண்ணுது, அதே நேரத்தில் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரன்கைமா, சைலம் பேரன்கைமான்னு சொல்லக்கூடியது. தீஸ் ஆர் லிவிங் அண்டு தின் வால்டு செல்ஸ். இது வந்து உயிருள்ளது. அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும், சரிங்களா. அதே நேரத்தில் மெல்லிய சுவருடையது, தின் வால்டு. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் சைலம் பேரன்கைமா இஸ் ஸ்டோர்டு ஸ்டார்ச். ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறது, ஃபேட்டி சப்ஸ்டன்ஸையும் ஸ்டோர் பண்ணுறது. இதுதான் வந்து இதனுடைய பணி. Phloem. Phloem is a complex tissue and consists of the following elements. Sieve elements, companion cell, phloem fiber, phloem parenchyma. Phloem ஆனது
கூட்டு திசுக்களில் ஒன்று. இதில் 4 பகுதிகள் காணப்படுகிறது. சீவ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சல்லடை குழாய் கூறுகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இதில் புளோயத்தினுடைய கடத்தக்கூடிய கூறுகள் தான் இந்த கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த புளோயம் ஆர் கலெக்டிவ்லி கால்டு. அதை கடத்தக்கூடிய கூறுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சீவ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழாய் வடிவத்தில் நீளமாக ஸ்லெண்டர் செல்ஸ் பிளேஸ்டு எண்ட் டு எண்ட், அதாவது அதனுடைய துளைகள் கொண்ட நீண்ட ஒரு குழாய் போன்ற ஒரு அமைப்பு தான் வந்து இது. த ட்ரான்ஸ்ஃபர் வால் அட் த எண்ட் ஆஃப் பெர்ஃபோரேட் அண்ட் நோன் ஆஸ் ஸ்லீவ் பிளேட்ஸ் அப்படின்றாங்க. அந்த முனைப்பகுதியில் வந்து துளை மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் தட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு த ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட். அதாவது இலையில் தானே உணவு உற்பத்தி ஆகுது, அந்த உணவு உற்பத்தியான உணவை சேமிப்பு உறுப்புகளுக்கு இடமாற்றம் செய்வது தான் வந்து இந்த சீவ் எலிமெண்ட்டோடைய ஃபங்க்ஷன். கம்பேனியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் elongated cells attached to the lateral wall of the tubes. சல்லடை குழாயினுடைய பக்கவாட்டில் ஒட்டி இருக்கக்கூடிய செல்கள் தான் வந்து கம்பேனியன் செல்லுன்னு அழைக்கப்படுகின்ற துணை செல்கள். கம்பேனியன்னாவே துணைன்னு அர்த்தம். கம்பேனியன் செல் மே பி ஈக்குவல் இன் லென்த் டு த accompany tube elements or the mother cell may be divided transverally forming a series of the companion cell. அதாவது ஒரு துணை செல் சல்லடை குழாயின் நீளத்துக்கு சமமான நீளம் இருக்கிற மாதிரி இதோட இது இருக்கும், அல்லது தாய் செல்லுக்கு குறுக்கால பகுப்படைஞ்சி தொடர்ச்சியாக வந்து துணை செல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புளோயம் பாரன்கைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளோயம் பாரன்கைமா வந்து ஒரு லிவிங் செல்லு விச் ஹாஸ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். புரோட்டோபிளாசம்னாலும் புரோட்டோபிளாசம்னா இது ரெண்டும் சேர்ந்தது, சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். எந்த ஆர்கனலில் இது இருக்குதோ அது வந்து லிவிங் செல்லுன்னு அர்த்தம். தேர் ஃபங்க்ஷன் இஸ் டு ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா உணவை சேமித்தல். புளோயம் ஃபைபர் ஸ்க்ளீரோகைமட்டஸ் அதாவது ஸ்க்ளெரன்கைமா செல்ஸ் அசோசியேட் வித் பிரைமரி அண்ட் செகண்டரி புளோயம் ஆர் காமன்லி கால்டு ஃபைலம் ஃபைபர். அதாவது முதல் மற்றும் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய புளோயத்துடன் தொடர்பு கொண்ட ஸ்க்ளீரோகைமா செல்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் புளோயம் நார்கள் அப்படின்னு அழைக்கிறோம். த செல்ஸ் ஆர் elongated, lignified and provide mechanical strength to the plant body. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு வலிமையை தருது. எதனால் வலிமையை தருதுன்னா இதில் இருக்கக்கூடிய லிக்னிஃபைடு செல்ஸ்னால் இது வலிமை தருகிறது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம 10ஆம் வகுப்பையும் 9ஆம் வகுப்பையும் கொஞ்சம் தொடர்புபடுத்துகிற மாதிரி சில கருத்துக்களை பார்த்தோம். அதாவது திசுக்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது திசுக்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருந்தது 9ஆம் வகுப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்க திசுக்கள் மெரிஸ்மேட்டிக் திசு அப்புறம் பர்மன் திசு அப்படின்னு 2ஆக பிரிச்சிருந்தாங்க. மெரிஸ்மேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ்னு அதை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பர்மன் திசுவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் திசு காம்ப்ளெக்ஸ் திசுன்னு 2 டைப்ஸாக பார்த்தோம். சிம்பிள் திசுவில் வந்து பார்த்திங்கன்னா பேரன்கைமா கோலன்கைமா ஸ்க்ளீரன்கைமா பற்றியும், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் திசுவில் வந்து பார்த்திங்கன்னா சைலம் புளோயம் பற்றி பார்த்தோம். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் வரக்கூடிய பாடப்பகுதியை அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். இந்த வீடியோ பகுதி உங்களுக்கு வந்து தெளிவாக பாடக்கருத்துக்களை புரிய வச்சுருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பாடம் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.